நினைத்த காரியம் 100 மடங்கு பலன் தரும் ஒரு அதிசய சிவத்தலம். நந்தி வாயிலிருந்து தானாகவே தீர்த்தம் வந்த ஒரு பிரம்மாண்டமான ஆலயம். இது எங்குள்ளது தெரியுமா? அதுதான் வேலூர் மாவட்டத்தில் குசஸ்தலை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் தக்கோலம் ஸ்ரீ கிரிராஜ கன்னிகாம்பாள் சமேத ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில். சுமார் 2000 ஆண்டுகள் பழமையான இந்த திருத்தலம் பழங்காலத்தில் திருவோரல் என்று மிகவும் பக்தியுடன் அழைக்கப்பட்டது. இந்த ஊருக்கு தக்கோலம் என்று பெயர் வர ஒரு சுவாரஸ்யமான காரணம் உள்ளது. தக்ஷன் தனது யாகத்தில் செய்த தவறால் சிவபெருமானிடம் தண்டனை பெற்று வலியால் ஓலம் இட்ட இடமே தக்கன் ஓலம், அதாவது தக்கோலம் என்று மாறியது. அது மட்டுமில்லாமல் இந்த தலத்தின் புனிதமான தலவிருட்சம் தக்கோலம் மரமாக இருப்பதாலும் இந்த பெயர் காலப்போக்கில் நிலைத்து நின்றது. இந்த கோயிலின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், அம்பாள் கிரிராஜ கன்னிகாம்பாள் வடக்கு நோக்கி நின்ற கோலத்தில் மிக கம்பீரமாக காட்சியளிக்கிறார். பொதுவாக சிவன் கோயில்களில் சுவாமிக்குத்தான் முதல் பூஜை நடக்கும். ஆனால் இங்கு அம்பாளுக்குத்தான் முதல் பூஜை செய்யப்படுகிறது என்பது வியக்கத்தக்க உண்மை. ஒரு காலத்தில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தபோது சிவலிங்கத்தை வெள்ளம் அடித்துச் செல்லாமல் இருக்க அம்பாள் ஓடிவந்து லிங்கத்தை ஆறத்தழுவி பாதுகாத்தாராம். அதன் அடையாளமாக இன்றும் அந்த சிவலிங்கத்தின் மீது அம்பாள் தழுவிய தழும்புகளையும் வெள்ளம் உரசிய தடங்களையும் நாம் நேரடியாக பார்க்க முடியும். தமிழகத்திலேயே வேறு எங்கும் இல்லாத ஒரு அபூர்வ தரிசனம் இங்கு உண்டு. பொதுவாக தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலத்தில்தான் இருப்பார். ஆனால் இங்கு அவர் ஆனந்தமாக நடனமாடும் கோலத்தில் அருள்பாலிக்கிறார். புராண காலத்துல தீர்க்கதரன் என்ற முனிவருக்கும் தெய்வ பசுவான காமதேனுவுக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தால் இருவருமே ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டனர். முனிவர் நாரதரின் அறிவுரையை கேட்டு தீர்க்கதரனின் தந்தையான உதாதி முனிவர் சாப விமோசனம் தேடி இந்த திருத்தலத்திற்கு வந்து சிவனை மனமுருகி வழிபட்டார். அப்போது சிவபெருமான் உதாதி முனிவரை நந்திக்கு முன் தவம் செய்யச் சொல்ல ஆச்சரியப்படும் வகையில் நந்தியின் வாயிலிருந்து தானாகவே ஒரு தீர்த்தம் பீரிட்டு வந்தது. அந்த நந்தி தீர்த்தத்தால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து முனிவர் தன் மகனின் சாபத்தை நீக்கினார். அதேபோல காமதேனுவும் சிவலிங்கத்தின் மீது தன் பாலைச் சொரிந்து சாப விமோசனம் பெற்றது. காமதேனுவே நேரில் வந்து வழிபட்ட தலம் என்பதால் இங்கு வந்து நாம் வைக்கும் எந்தவொரு கோரிக்கையும் செய்யும் எந்தவொரு நற்செயலும் 100 மடங்கு அதிக பலனை தரும் என்பது ஐதீகம். அது மட்டுமா? சைவர்களால் போற்றப்படும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவாரப் பாடல் பெற்ற மிகச் சிறப்பான தலம் இதுவாகும். மேலும் அருணகிரிநாதர் தன் திருப்புகழால் இங்குள்ள முருகப்பெருமானை நெஞ்சாரப் பாடி பரவியுள்ளார். கம்பீரமாக வானை முட்டி நிற்கும் இந்த கோயிலின் 3 நிலை ராஜகோபுரம் கிபி 1543ஆம் ஆண்டு விஜயநகரப் பேரரசர் வீர பிரதாப சதாசிவ மகாராயரால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இதேபோன்ற மறைக்கப்பட்ட வரலாற்று அதிசயங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் எளிமையாக தெரிந்து கொள்ள நமது டைப்போபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஸ்மால் டிப்ஸ், பிக் இம்பாக்ட். ஓம் நமசிவாய.